சாயிராம். நாம் சிறப்பாக வாழ வேண்டும், வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்ற எண்ண வேண்டுமே தவிர வாழ்ந்து என்ன பயன் என்று சலித்து கொள்ளவே கூடாது. எப்பொழுதுமே நிலையான நற்செயல்களை செய்து மற்றவர்களுடைய உள்ளத்தில் வாழ்வதுதான் மிக அற்புதமான வாழ்வு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, பாவம் என்னும் செயல் தன்னுடைய பலனை காட்டாதவரை ஒருவனுக்கு அவன் செய்த புண்ணியம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வதாகத்தான் அர்த்தம். ஆனால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுத்ததற்கான பலனை இந்த பிறவியிலல்ல எந்த பிறவியிலாவது அனுபவித்துதான் தீர வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. ஆம் குழந்தையே, நீ புண்ணியம் செய்த ஆத்மா. அதனால்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய். பறவையின் காலில் கயிறு கட்டி இழுப்பதைப் போல உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன் குழந்தையே. நீ புண்ணியம் செய்த ஆத்மாதான். அதனால்தான் உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான ஒரு நல்லது உன்னை தேடி வரவிருக்கிறது. நல்லது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய விருப்பம், உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே உனக்கு சாதகமாக நிறைவேறும். அந்த கனவுகளை அடைவதற்கான தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் எல்லாமே உனக்கு நிறைவேறும். கவலை கொள்ளும் நிமிடங்கள் எல்லாமே உனக்கு காணாமல் போகிறது. அதே போல நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிமிடங்கள், சிரிப்பாக இருக்கக்கூடிய நிமிடங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் தொடரப்போகிறது. ஆம் குழந்தையே, உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உன்னை நெருங்கி வந்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும் தான், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் தான், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்தில்தான் ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். அந்த நம்பிக்கையும் நிதர்சனமும் யதார்த்தமும் மனப்பக்குவமும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு சுமையாக தெரியாது, சுகமாகத்தான் இருக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியத்தோடு இரு. உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கிறாய். உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு, அதை உனக்கு தேவையானதை உன்னிடம் வைத்துக்கொண்டு அதிகமாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகு. மற்றவர்களுக்கு நீயும் கடவுளாகவே கண்களுக்கு தெரிவாய். அவர்களின் கோழைத்தனமே அவர்களை வாழ்க்கையில் வீழ்த்தடிக்கும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. பொலிவான முகத்தை, தெளிவான முகத்தை தான், தெளிவான சிந்தனையை, நல்ல எண்ணத்தை தான் நான் உன் முகத்தில் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய்
கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது. உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா? அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்?
நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும், அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியே ஆகாது. கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதார சொல்லிக் கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இதை கேட்டால் நல்லது அப்படியே நடக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கும் என் குழந்தையே, உனக்கானதை உன்னிடம் நான் சேர்ப்பேன். சாயப்பா, என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. என் மனதை கட்டுப்படுத்த, என் மனதை சரி செய்ய எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று நீ கேட்பது என் காதில் விழுகிறது. உன்னுடைய கண்ணீர் துளி என் பாதத்தை நினைத்து விட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள். வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், முன்னேற வேண்டும், பிரகாசமான வெற்றியை நம்பசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைவிருந்தால் அவர்களையெல்லாம் தாண்டி சென்றுதானே ஆக வேண்டும், வாழ்ந்துதானே ஆக வேண்டும். தைரியமாகவும் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருந்தால் மட்டுமே உன்னால் வாழ்வில் வெற்றியை ருசிக்க முடியும். குறை சொல்பவர்களால் நிச்சயமாக எப்பொழுதுமே ஜெயிக்கவே முடியாது. போல மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களும் எப்பொழுதுமே வாழ்வில் ஜெயித்து காட்டவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்வில் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி, உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து காட்டலாம். அதை விட்டுவிட்டு போகும் வழியில் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று உன்னுடைய வழியில் நீ நின்றுவிட்டால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. யாருமே உனக்கு துணையாக இருந்து அதை அடைய வைக்கவும் முடியாது. என் வாழ்வில் இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்வில் இப்படி நடக்காமல் இருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேனே என்று தவறாக நினைத்து கொண்டு, நீயே அனைத்தையும் தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேதனைப்படுவதை விட்டுவிட்டு, வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எடுத்து வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியை மட்டுமே அடையும் அடையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் போதும். வெற்றி உன் வசம்தான். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில், மன உளைச்சலோக இருக்கும் சமயத்தில் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீ நம்பிக்கையே இல்லாத தன்மையாக இருக்கும் நேரத்தில் உன் மனதிடம் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப பழகு. அப்பொழுது உன் மனமே உனக்கு பதிலுரைக்கும். அப்படி கேட்டுவிட்டால் அதற்கான மாற்றத்தை, அதற்கான முடிவை உன் மனமே உனக்கு சொல்லும். அதை நீ மாற்றத்திற்கான முடிவை நீயே எடுத்து விடுவாய். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால், வெற்றியடைய வேண்டுமென்றால், ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் அடியை எடுத்து வைக்க வேண்டுமே தவிர, நீ கஷ்டப்படுகிறாயே என்று உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ அவர்கள் வாழ்வில் உதவவும் முடியாது. அவர்கள் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். யோசித்துப்பார், நான் கூறுவது உண்மைதானே? நீ உன் வாழ்வில் எந்த நிலைக்கு சென்றாலும் உன்னை குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏளனமாக பேசுபவர்கள் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களும் உன் வாழ்வில் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ எந்த நிலைக்கு சென்றாலும்
நீ வெற்றியடையக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன்னை சுற்றியிருப்பார்கள். நீ முன்னேறக்கூடாது என்று தீர்க்கமாக வேண்டிக் கொண்டிருப்பவர்களும் உன்னை சுற்றியிருப்பார்கள். நீ வாழ்வில் மிக பிரகாசமான நிலைக்கு அடையவே கூடாது என்று மனதால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக வீர நடைப்போடு வெற்றியை உன்வசம் ஆக்கி காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். நீ வாழ்ந்து மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கும்படி செய்தால்தான் நீ உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான பலனாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியால் உன்னுடைய திறமையால் அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு. ஆம் குழந்தையே, உன்னுடைய வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாகவே இருக்கும். அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுப்பாய்தானே? அதற்காக சோர்ந்து போய்விடாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டலாம். அவர்களுக்கு முன்பாக நன்றாகவே வாழ்ந்து காட்டலாம். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே 8 திசையிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மகுடத்தை சூடுவாய், என்ன கொடுத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்ப நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். எனவே பயப்படாதே. நீ கேட்பது இந்த நொடியே உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும் பதற்றமாக இருக்கிறது. நிதானமாக வைத்துக்கொள். உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவைதான். அதையே மீறி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்துதான் கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். மனதை சமநிலையோடு வைத்துக்கொள். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்வு. நீ நினைத்தபடியே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் நற்செய்தி உன்னை தேடி வரும்படி நான் வழிவகை செய்வேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுவிடாமல் இறுக்கமாக பற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் அடுத்தடுத்த திருப்பத்தை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லே இருக்காது. நான் இருக்கிறேன். பித்துக்கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில்
உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக.